ஹை டியூட் லாஸ்ட் ஒரு 3 days to 4 days வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இமேஜ் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க சோஷியல் மீடியாவில். இதை பார்த்துட்டு இருந்த ஏஐயோட நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவு செஞ்சு இதை நிப்பாட்டிக்கோங்க, எங்களால் வந்து முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் வந்து இந்த இமேஜை வந்து சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல இருந்து இந்த ஜிப்லி ட்ரெண்ட் வந்து இப்பதான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா 1985 வந்து இந்த ஜிப்லி வந்து ட்ரெண்ட் ஆகிருந்திருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிப்லினா என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ நார்மலாக வந்து ஒரு இமேஜை வந்து நீங்கள் அந்த சேட் ரோபோட்டை ஏஐ கிட்ட வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் ஜிப்லி அப்படின்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடி நீங்கள் போய் காமிச்சிங்கன்னா உங்கள் இமேஜை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 1 seconds வந்து ஒரு 1 minute அதை வந்து ஜிபிலி, அதாவது அனிமேஷனோட இமேஜாக வந்து உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஜிபிலி. ஸோ அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜிபிலி இமேஜ் அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக நான் சொன்னேன் 1985 வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், இது வந்து எங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க, எங்கே வந்து தொடங்குறான்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் வந்து இந்த ஜிபிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து பயங்கர வந்து ட்ரெண்ட் ஆனது 1985 காலகட்டத்தில். அப்போ இதை வந்து தனிநபரால் வந்து பகிரப்படலை. ஒரு நிறுவனம், அதாவது ஒரு தயாரிப்பு நிறுவனம், இப்போ சினிமா தயாரிப்பு நிறுவனம் ஜப்பானில் ஒரு நிறுவனம்ங்க. இந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடியோ ஜிப்லி. இந்த நிறுவனம் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஜிப்லி இமேஜஸை வச்சே வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது கார்ட்டூன் இமேஜஸை வச்சே வந்து இவங்க வந்து இந்த படத்தை எடுத்ததுனால தான் இதுக்கு ஜிப்லின்னு வந்து பேர் வந்ததுங்க. இதை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா, ஜப்பானில் இருக்க 2 பேருங்க. ஸோ அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹயோ மியாசாகி மற்றும் இசோவா தகாஹாட்டா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, 1985 வந்து தனியாக ஒரு நிறுவனத்தையே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜிப்லி வச்சே நம்ம வந்து படத்தை வந்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 3-5-4 படம் வந்து இந்த இமேஜஸை வச்சே வந்து தயாரிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து இவங்க வந்து எதுக்கு இது தயாரிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கோபம் வரும், இல்லை வந்து ஆக்ரோஷம் வரும். அதே மாதிரி அட் த சேம் டைம் இந்த ஜிபிலி, அதாவது இந்த அனிமேஷன் ரீதியாக பார்த்தாலும் நமக்கு வந்து நம்மளோட உணர்வுகள், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜப்பான் நாட்டு மக்களோட உணர்வுகள், அப்புறம் வந்து அவங்க வாழ்க்கை வரலாறு எல்லாமே வந்து அப்படியே இருக்கணும். அதுக்காக தான் வந்து பிரத்யேகமாக இவங்க வந்து 1985 ஒரு நிறுவனத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பயங்கரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்குங்க. ஆஃப்டர் தட் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன் வந்து இப்போ இந்தியாவில் இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீசன் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஏஐ சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலயமா ரன் ஆகிற ஒரு பாட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சாட் ஜிபிடி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக போன மந்த் 27 வந்து ஜஸ்ட் வந்து அப்டேட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு இமேஜை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஜிபிலி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவே நாங்கள் வந்து அனிமேஷன் லெவலுக்கு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. விட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேருங்க, அது இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியே போயிட்டு சாட் ஜிபிடிக்குள்ளே போனாங்க. இதுவரையுமே இல்லாத அளவுக்கு பயங்கர டிராஃபிக் வந்து சாட் ஜிபிடியில் அப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஏஐ நிறுவனர் சிஇஓ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்து ஒரு 3 நாளையில வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த ஜிப்லிஸ் இமேஜஸ் வந்து அதிகமாக வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு அவர் சோஷியல் மீடியாவில் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த 3 நாளைக்குள்ள அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 27 அன்னைக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 27 அன்னைக்கு எல்லா பயனாளர்களும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து சாட் ஜிபிடியை வந்து வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இல்லை வந்து ஆப்ஸ்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி இமேஜை கொடுத்து எல்லாருமே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வந்து பயங்கர டிராஃபிக் ஏற்பட்டு ஜிபிஎஸ், அதாவது சாட் ஜிபிடியில், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கு. இப்போ நீங்கள் அதாவது நம்ம சாஃப்ட்வேர், நம்ம லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவர் ஹீட்டானா என்ன ஆகும், நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும், சூடேறி எதாயிரும்ல, அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த 3 நாளையில் இந்தியா முழுவதும். அதனால வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து சூடு ஏறி அதுவாக தானாக உருகுல லெவலுக்கு போனதுனால சாட் ஜிபிடி என்ன பண்ணிட்டான், ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அப்டேட் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்தான். நீங்கள் எவ்வளோ இமேஜ் வேணால் நீங்கள் பர் டேக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சொன்ன உடனே உங்களுக்கே தெரியும் ஃப்ரீனா நம்ம ஆளுங்க சும்மா விட்டுருவாங்களா. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொண்டு வந்தான். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 3 ஃபோட்டோ தான் வந்து ஜிபிடி மூலயமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி ஆப்ஸ்லேயே வந்து கொண்டு வந்துட்டான். அதை வந்து நம்ம சிஇஓ இருக்கார்ல சாம் ஆல்டன் அவரே வந்து தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம்
இப்போ கரண்ட்டாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இன்னும் வந்து எல்லாரும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் காசு கட்டணும். நீங்கள் வந்து ChatGPTல நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சா மட்டும் தான் நீங்க வந்து ஜிப்லீஸ் ஃபோட்டோவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, சிஇஓ இருக்கார்ல. ஸோ ஏஐயோட சிஇஓ வந்து பயங்கர விதமா தெரிவிச்சிருக்காரு. நம்ம ஆளுங்க வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆனா போதுங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த இமேஜஸ வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அததான் வந்து நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. பட் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து இது பண்ணேன். சும்மா நான் வந்து எடுக்கல. பட் இருந்தாலுமே வந்து இதுல வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல அதிக பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாம நினைக்கிறோம் ஆப்ஸ்ல வந்து நாம பாட்டு ஜாலியா போயிட்டு இருக்கோம். நாம ஒருத்தர் தானே சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கே வந்து பல லட்சம் பேர் வந்து அந்த இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து சாட் ஜிபிடிக்கு வேலை செய்றாங்கல்ல. ஸோ அந்த ஒர்க்கர்ஸுமே வந்து ரொம்ப வந்து சோர்வுல இருக்காங்க. தூங்க முடியாம இருக்காங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜிப்லி ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு மட்டும் தான் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா வச்சிருக்கவங்க எல்லாருமே இதை வந்து இமேஜஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்க பல தலைவர்கள், அது வந்து டொனால்ட் ட்ரம்ப்பா இருக்கலாம், நம்ம எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம், சச்சின் டெண்டுல்கர், வாட் எவர் இட்ஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இமேஜஸ் எல்லாருமே வந்து அவங்களே வந்து இது பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஜிப்லீஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஜிப்லீஸ் இமேஜ். பட் இருந்தாலுமே வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அப்போ வந்து எவ்வளோ காசு சம்பாதிச்சிருப்பாங்க. காசு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தர் மிகவும் வருத்தப்பட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடியோ ஜிப்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 2 பேரை மென்ஷன் பண்ணல. அதுல ஒரு தலைவர், ஸ்டூடியோ ஜிப்லி தயாரிப்பு நிறுவனத்தோட தலைவர்கள் 2 பேரும். அதுல ஒருத்தர் வந்து இதை நான் வந்து தயாரிக்கிறதுக்கான மெயின் ரீசன், இந்த ஜிப்லிஸ் இமேஜஸ் வச்சு படத்தை தயாரிக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படத்தை வந்து நீங்க வந்து விஷுவலா பார்க்கறதுக்கு பதிலா அனிமேஷனோட பார்த்து அதுல நீங்க வந்து ரசனையோட வந்து நீங்க பார்க்கணும். அதுக்காக தான் நான் வந்து தயாரிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏஐ, எனக்கு ஏஐனா ரொம்ப பயம். இந்த இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அந்த ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் இருக்குல்லங்க, அத நம்ம கையாலேயே வந்து வரைவாங்களாம். எப்ப 1985ஆம் ஆண்டு. அப்படி கையாலேயே வந்து வரைஞ்ச ஃபோட்டோஸ இப்ப நம்ம வந்து 1 மினிட்டுக்குள்ள வந்து சாட் ஏஐ மூலியமா நம்மளால இது பண்ண முடியுதுன்னா, அப்ப வந்து அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. ஸோ 7 டேஸ் டூ அப் டூ வந்து 2 வீக்ஸ் ஆகுமாங்க. ஒரு இமேஜஸ் வந்து வரைஞ்சு முடிக்க அப் டூ 2 வீக்ஸ் ஆகும். பட் இப்ப சாஃப்ட்வேர் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ஏஐ மாறிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா வளர்ந்துட்டு வரதுனால வேலைகள் கம்மியாயிடுச்சு. 2 வாரம்ன்றது இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்து ஃபியூச்சர்ல இன்னமும் ஏஐ மூலியமா நெறைய பேத்துக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அப்பயே சொல்லியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து அவர் கையால வரைஞ்ச அந்த ஜிப்லிஸ் ஃபோட்டோஸ் இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் 1 மினிட்ல வந்து நம்ம எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்ல. ஸோ இதனால வந்து அவர் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அந்த வீடியோஸ் இப்போ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இப்போ வந்து ஜிப்லிஸ் ட்ரெண்ட் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கறனால. பட் எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப வந்து பேரா இருக்கு. இன் ஃபியூச்சர்ல 1955ல 85ல ஒரு இமேஜஸ வரையறதுக்கு 2 நாள், 1 வாரம், 2 வாரம் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அதே இமேஜஸ அப்படியே தத்ரூவமா வித்தின் ஒரு 1 மினிட்ல வந்து நம்ம கையில வந்து குடுக்குற அளவுக்கு வந்து ஏஐ வந்து இவ்ளோ டெவலப் ஆயிருந்திருக்கு. அதாவது நம்ம டெவலப் ஆயிருந்திருக்கோம். ஓகே. 1985லேருந்து இப்ப 40 வருஷம் கழிச்சு நம்ம வந்து திரும்பி பார்க்கக்குள்ள வந்து இவ்ளோ பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஏஐ வந்து பின்னாடி வந்து இன்னும் வந்து மனிதர்களே வந்து வீழ்த்துற அளவுக்கு வந்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ஃபியர் இருக்கணும். அப்படி இருக்கும் கண்டிப்பா. பிகாஸ் வந்து ஏஐ வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு துறையிலுமே வந்து ஏஐ வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போ ஒரு வீடியோ கன்டென்ட் யூடியூபர்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு வீடியோ கன்டென்ட் வந்து உங்களுக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வீடியோ கன்டென்ட். இப்போ நான் அந்த ஜிப்லிஸ் இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ கன்டென்ட்டே வந்து நீங்க சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வீடியோ, என்ன இது அப்படியே சொல்லி நமக்கு வந்து இது பண்ணியிருக்கும். ஸோ கன்டென்ட் கிரியேஷனுக்கு சாட் ஜிபிடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். வெப்சைட்ன்னு நான் சொல்லுவேன். முன்னெல்லாம் வந்து கன்டென்ட் கிரியேஷனுக்கு சொல்லிட்டு தனியா ஒரு ஆள் போடுவாங்க. அது வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா இப்பயும் இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் வந்து அவங்க வந்து என்னதான் அவங்களே வந்து இன்ஃபர்மேஷன் இதில் கேதர் பண்ணுவாங்க. ஏஐ மூலியமா தான் கேதர் பண்ணுவாங்க. வெப்சைட் மூலியமா தான் கேதர் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து எல்லா துறையிலுமே இப்போ ஏஐ வந்து கால் பதிச்சிட்டு இருக்கு. இப்போ சினிமா துறையிலும் சரி, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி எல்லா துறையிலுமே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலை பதிச்சிருச்சு. அடுத்த 10 இயர்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், இந்த உலகம் வந்து பிரளயத்தை சந்திக்க போதான்றது நமக்கு வந்து பொறுத்துன்னு தான் போகணும்.
ஸோ இந்த ஜிப்ளி ட்ரெண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இல்லையான்றத கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணல. ஸோ ஜஸ்ட் இந்த தம்ப்நெயிலுக்காக தான் நான் வந்து இமேஜஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேனே தவிர, மத்தபடி நான் வந்து நெறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் எடுக்கல. ஆக்சுவலா ஒருத்தவங்கலாம் வந்து 10 ஃபோட்டோ, 20 ஃபோட்டோ எடுக்குறாங்களாம். எதுக்கு தான் எடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த ஜிப்னீஸ் இமேஜ்லஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, அழகா இருக்கும். அதாவது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நம்மளோட இமேஜஸ இப்படி வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஏஐ வந்து டெவலப் ஆயிருக்கு. நம்மளோட ஃபேஸே வந்து நம்ம நார்மல் ஃபோட்டோல பார்க்க மாட்டோம். பட் ஜிபிலில சூப்பரா பார்க்க முடியுது. நல்லா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு யார் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும்னா, அந்த ஸ்டூடியோ ஜிப்லி இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்களால தான் இப்போ வந்து அது ட்ரெண்ட் ஆயிருக்கு 40 வருஷம் கழிச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்லையான்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணலையோ, ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கா இல்லையான்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை, see you guys. Let's chill.